Pride and Prejudice by Jane Austen. அத்தியாயம் 15. மிஸ்டர் காலின்ஸ் புத்திசாலி இல்லை. அவனது படிப்பும் பழகும் சமூகமும் அவனுக்கு அறிவை பெற்றுத்தரவில்லை. அவனுடைய வாழ்நாளில் பெரும்பகுதி படிப்பறிவில்லாத கருமையாக விளங்கிய தகப்பனாரின் கண்காணிப்பில் கழிந்தது. பல்கலைக்கழகத்தில் பயின்றிருந்தாலும் கல்வியை உயர்ந்த முறையில் அவனால் பெற முடியவில்லை. அதன் புறத்தோற்றத்தையே பெற்றான். தந்தையின் கண்டிப்பில் வளர்ந்ததால் அடக்கமாக இருந்த அவன் இளம் வயதிலேயே நல்ல வேலையில் இருந்ததோடு தனியாகவும் இருந்த காரணத்தினால் தன்னுடைய சிற்றறிவினை வைத்துக்கொண்டு கர்வமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். அவனுடைய அதிர்ஷ்டம் ஹான்ஸ்போர்ட் இல்லம் காலியாக இருக்கும்போது லேடி காதரனியுடைய அறிமுகம் கிடைத்தது. உயர்ந்த பதவியில் இருக்கும் தன்னை ஆதரிக்கும் லேடி காதரின் மீது மிக்க மரியாதையுடனும் மதிப்பும் இருந்தன. கூடவே தான் ஒரு பாதிரியாராக இருப்பதும் அதன் மூலம் சில உரிமைகளும் கிடைத்ததால தன்னை ஒரு முக்கியமானவன் என தானே நினைத்து கொண்டு கர்வமாகவும் சில சமயம் பணிவாகவும் நடந்து கொண்டான். நல்ல வீடும் கணிசமான வருமானமும் இருந்ததால திருமணம் செய்து கொள்ளலாம் என தீர்மானித்து லாங்பர்ன் குடும்பத்தினரிடம் சமாதானம் செய்து கொள்ளலாம் என விரும்பி அவன் கேள்விப்பட்டிருந்தபடி அந்த குடும்ப பெண்கள் அழகாகவும் இனிமையாகவும் இருந்ததால் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து மனைவியாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் வந்திருந்தான். அவர்களுடைய தகப்பனாருடைய சொத்துக்கு வாரிசாக இருப்பதால அதற்கு பிராயச்சித்தம் போல இருந்த தன்னுடைய முடிவை கண்டு பெருமைப்பட்டு கொண்டான். தாம் மிகவும் பெருந்தன்மையாக நடந்து கொள்வதாக நினைத்து கொண்டான். தான் இதற்கு முழு தகுதியானவன் என பொருத்தமானவனும் என அவனே எண்ணிக்கொண்டான். அப்பெண்களை பார்த்த பிறகும் அவன் எண்ணம் மாறவில்லை. ஜேனுடைய அழகு அதை உறுதி செய்தது. மூத்த மகள் என்பதால் அவனுடைய தேர்வு முதல் நாள் மாலை வர ஜேனாகத்தான் இருந்தது. மறுநாள் காலை மிஸ்ஸஸ் பென்னட்டுடன் 1/4 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்த பொழுது தனது இல்லத்திற்கு எஜமானியை தேடி லாங்பர்னுக்கு வந்திருப்பதாக அவன் கூறியதை கேட்டு மிஸ்ஸஸ் பென்னட் மிக்க சந்தோஷமடைந்தாள். அவனை உற்சாகப்படுத்தும் வண்ணம் நடந்து கொண்டாள். இளைய மகள்களை பற்றி அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஜேனிற்கு வெகு விரைவில் திருமணம் நிச்சயமாக போவதை அவனுக்கு உணர்த்தினாள். உடனே அவன் ஜேனிடமிருந்து எலிசபெத்திற்கு மாறினான். அழகில் ஜேனுக்கு அடுத்ததாக இருந்த எலிசபெத்தை மணமுடிக்க தயாரானான். மிஸ்ஸஸ் பென்னட்டிற்கு அவன் எண்ணம் புரிந்தது. சந்தோஷம் அடைந்த அவள் விரைவில் தனது 2 பெண்களுக்கும் திருமணம் நடந்துவிடும் என உறுதியாக நம்பினாள். முதல் நாள் வரை பேசக்கூட பிடிக்காமல் இருந்த காலின்ஸ் இப்பொழுது அவளது மதிப்பில் வெகுவாக உயர்ந்திருந்தான். மேரிடனிற்கு போக வேண்டும் என்ற லிடியாவின் விருப்பத்தை யாரும் மறக்கவில்லை. மேரியை தவிர அனைவரும் அவளுடன் செல்ல ஒப்புக்கொண்டனர். காலை உணவிற்கு பிறகு காலின்ஸ் பென்னட்டுடன் நூலகத்திற்கு வந்து அங்கு ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து படித்துக்கொண்டே ஹான்ஸ்போர்ட்டில் உள்ள தனது வீட்டை பற்றியும் தோட்டத்தை பற்றியும் இடைவிடாமல் பேசிக்கொண்டிருந்ததால எப்படியாவது அவனை அங்கிருந்து நீக்க வேண்டும் என தீர்மானித்து அவனையும் அவர்களுடன் செல்லுமாறு பணித்தார். நூலகத்தில் அமைதி கெடுவது அவருக்கு பிடிக்காது. முட்டாள்தனமாகவும் தற்பெருமையோடும் பேசுபவர்களிடமிருந்து விடைபெற வேண்டும். அதனால தன்னுடைய நூலகத்தில் ஏகாந்தமாய் ஓய்வெடுத்து கொள்வது அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஆதலால் அவர் காலின்ஸை தனது பெண்களுடன் செல்லுமாறு மரியாதையுடன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி படிப்பதை விட வெளியில் செல்வதையே விரும்பிய காலின்ஸ் சந்தோஷத்துடன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கிளம்பினான். மேரிடன் போய் சேரும் வரை அவனுடைய வீண் ஜம்பத்தை மரியாதை கருதி பெண்கள் கேட்டுக்கொண்டு வந்தனர். மேரிடனில் நுழைந்தவுடன் இளைய பெண்களின் கவனத்தை அவன் தன்பால் திருப்ப முடியவில்லை. ஆபீஸ்கரர்களை தேடி அவர்களது கண்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன. கடையில் இருந்த அழகிய தொப்பிகளையும் நுண்ணிய உடைகளையும் கண்ணாடி வழியாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தனர்.
ஆனால் விரைவிலேயே எல்லோரது கவனமும் பாதையின் மறுபக்கத்தில் ஒரு அதிகாரியுடன் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு இளைஞனிடம் சென்றது. அவனை அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை. மேலும் அவன் பார்ப்பதற்கு மிகவும் கண்ணியமானவன் போல் தோற்றமளித்தான். யாரை பற்றி தெரிந்து கொள்ள இங்கு லிடியா வந்தாலோ அதே மிஸ்டர் டென்னி தான் அந்த இளைஞனுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான். இவர்களை தாண்டி செல்கையில் வணக்கம் கூறி சென்றான். அவனுடைய தோற்றத்தை பார்த்து பிரமித்து அனைவரும் யாராக இருக்கும் என ஆச்சரியப்பட்டனர். கிட்டியும் லிடியாவும் அவனை பற்றி தெரிந்து கொள்ள கடையில் ஏதோ வாங்கப் போவதைப் போல பாதையை தாண்டி எதிர்ப்புறம் சென்றனர். அதிர்ஷ்டவசமாக அந்த இருவரும் சரியாக அதே சமயம் அந்த இடத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்தனர். மிஸ்டர் டென்னி பெண்களை பார்த்து தன் நண்பனை அறிமுகப்படுத்தலாமா என கேட்டு, மிஸ்டர் விகாம் நேற்று தான் ஊரிலிருந்து தன்னுடன் வந்ததாகவும் தங்களுடைய படைப்பிரிவில் சேர்ந்திருப்பதாகவும் கூறினார். இராணுவத்தில் சேருவதற்கே விருப்பப்பட்ட அந்த இளைஞன் இராணுவ உடையில் மேலும் கம்பீரமாக இருந்தான். அவனுக்கு சாதகமாகவே அவனுடைய தோற்றமும் இருந்தது. அழகின் அம்சங்களான அழகிய முகம், நல்ல தோற்றம், இனிமையான பேச்சு எல்லாமே அவனுடன் இருந்தன. அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே அவன் அவர்களுடன் பேச தயாராக இருந்தான். எளிமையாகவும் இயல்பாகவும் அவனது பேச்சு இருந்ததால எல்லோரும் அங்கு நின்று கொண்டு அவனுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது குதிரையின் காலடி ஓசை கேட்டு அதில் டார்சியும் பிங்க்லியும் வருவதை கண்டனர். பெண்மணிகளை கண்ட அவர்கள் நேராக வந்து நலன் விசாரித்தனர். பிங்க்லி தான் பிரதானமாக பேசிக்கொண்டிருந்தான். ஜேன் உடல்நிலை பற்றி விசாரிக்க லாங்பர்னுக்கு தாங்கள் வந்து கொண்டிருப்பதாக அவன் கூறினான். ஆம் என்பது போல தலையசைத்த டார்சி எலிசபெத்தின் மீது தன் பார்வை விழக்கூடாது என தீர்மானித்து வேறு புறம் திரும்பிய பொழுது விக்காமை கண்டு அவன் பார்த்த விதத்தையும் இருவரும் நடந்து கொண்ட விதத்தையும் மிக்க பிரமிப்புடன் எலிசபெத்து பார்த்து கொண்டிருந்தார். இருவரின் முகமும் மாறியது. ஒருவனது முகம் வெளிரியது, மற்றொருவனின் முகம் சிவந்தது. சில வினாடிகளுக்கு பின் விகாம் தன்னுடைய தொப்பியை கழற்றி டார்சிக்கு வணக்கம் செலுத்தினான். டார்சி அதை வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டான். இதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கும்? கற்பனை செய்யவும் முடியவில்லை, தெரிந்து கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. என்ன நடந்தது என்பதை கவனிக்காத பிங்க்லி ஒரு சில நிமிடத்தில் விடை பெற்று கொண்டு தனது நண்பனுடன் குதிரையில் சென்றான். மிஸ்டர் டென்னியும் விக்காமும் அந்த இளம் பெண்களுடன் மிஸ்டர் பிலிப்ஸ் வீட்டு வாசல் வரை வந்து லிடியாவும் மிஸ்ஸஸ் பிலிப்ஸும் அவர்களை வீட்டிற்குள் வரும்படி அழைத்தும் அவர்களுக்கு வணக்கம் கூறி விடை பெற்று சென்றனர். மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் எல்லோரையும் பார்த்து மிக்க சந்தோஷமடைந்தாள். சிறிது நாட்களாக வீட்டில் இல்லாத மூத்த இரு பெண்களையும் பார்த்து அதிக சந்தோஷமடைந்தாள். அவர்கள் தங்கள் வண்டியில் திரும்ப வராததால் வேறு வண்டியில் திரும்பியதால் அவளுக்கு விஷயம் தெரியாமல் போய்விட்டது. டாக்டர் ஜோன்ஸ் கடையில் இருக்கும் பையன் இனி நெதர்ஃபீல்டுக்கு மருந்து அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என கூறிய பிறகே தனக்கு தெரிய வந்தது. இல்லாவிட்டால் தனக்கு எதுவுமே தெரியாமல் போயிருக்கும் என மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் கூறினாள். அப்பொழுது ஜேன் காலின்ஸை அறிமுகம் செய்து வைத்தாள். மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் மிக்க மரியாதையுடன் அவனை வரவேற்றாள். காலின்ஸ் அதனை ஏற்றுக்கொண்டு ஜேன் தன்னை அறிமுகப்படுத்தினாலும் முன்பின் தெரியாத அவர்கள் வீட்டிற்கு தான் திடீரென நுழைந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அவனுடைய இந்த உயர்ந்த பண்பினை கண்டு ஆச்சரியமடைந்த மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் தன்னுடைய தமக்கையின் பெண்கள் விக்காமை பற்றி கேட்கும் கேள்விகளுக்கு தனக்கு எதுவும் தெரியாது என்றும், மிஸ்டர் டென்னி லண்டனிலிருந்து அழைத்து வந்திருக்கிறான், இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறான் என்பது மட்டுமே தெரியும் என பதில் கூறினாள். கடந்த 1 மணி நேரமாக இந்த தெருவில் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்ததாக மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் கூறியதை கேட்டு கிட்டியும் லிடியாவும் அவன் மீண்டும் வருகிறானா என பார்த்தபோது வேறு சில அதிகாரிகளே அந்த வழியாக செல்வதை கண்டனர். விக்காமுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது முட்டாள்களாக தெரிந்த அவர்களை கிட்டி லிடியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அவர்களில் சிலர் மறுநாள் மிஸ்டர் பிலிப்ஸ் வீட்டிற்கு விருந்துக்கு வருவதாக இருந்தனர். லாங்பர்னிலிருந்து பென்னட் குடும்பத்தினரும் வருவதாக இருந்ததால தன் கணவனிடம் கூறி விக்காமையும் அழைத்து வருவதாக மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் வாக்களித்தாள். இதற்கு சம்மதம் அளிக்கப்பட்டது. சிறிது நேரம் விளையாடிவிட்டு பிறகு உணவு உண்ணலாம் என்றாள் அவள். இதனை கேட்டு சந்தோஷமடைந்த பெண்கள் உற்சாகமாக கிளம்பினர். காலின்ஸ் மீண்டும் தான் அங்கு வந்ததற்கு மன்னிப்பு கேட்டான். ஆனால் அதற்கு அவசியமே இல்லை என மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் கூறினாள். வழியில் எலிசபெத் ஜேனிடம் அந்த இரு இளைஞர்களிடையே நடந்ததை பற்றி விவரித்தாள். தவறு என்பது போல தோன்றியிருந்தாலும் ஜேன் யாராவது ஒருவருக்காவது அல்லது இருவருக்குமே பரிந்து கொண்டு பேசியிருப்பாள். தன் சகோதரியைப் போல அவர்களது நடத்தைக்கு இவளால் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. வீடு திரும்பிய காலின்ஸ் மிஸ்ஸஸ் பிலிப்ஸின் உபச்சாரத்தையும் மரியாதையாக நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் வெகுவாக புகழ்ந்து மிஸ்ஸஸ் பெனட்டை சந்தோஷப்படுத்தினான். லேடி காதரின் மற்றும் அவளது மகளை தவிர இவ்வளவு சிறந்த பெண்மணியை தான் பார்த்ததில்லை எனவும் தன்னை மிக்க மரியாதையுடன் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் முன்பின் தெரியாத தன்னையும் மறுநாள் மாலை விருந்துக்கு அழைத்திருப்பதாக கூறினான். தனக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்புக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கலாம் என அவன் நினைத்தான். ஆனாலும் வாழ்நாளில் இந்த அளவு கவனம் அவன் வாழ்க்கையில் பெற்றதே இல்லை. அத்தியாயம் 15 முடிந்தது.